வீடியோ போகிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த வீடியோ ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. ட்ரேடிங் வியூவில் யூஸ் பண்ணுற எல்லா ப்ரீமியம் ஆப்ஷனுமே தன் ஆப்ன்ற இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் ஃப்ரீயாகவே கிடைக்குது. அது என்னென்ன அப்படின்றதெல்லாம் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ட்ரேடிங் வியூவில் உங்களால் 2 இண்டிகேட்டருக்கு மேலே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீமியம் பிளான் வந்துட்டு ஸ்விட்ச் பண்ண சொல்லி ஆப்ஷன் வரும். இதே டன் போனீங்க அப்படின்னா உங்களால் 2 இண்டிகேட்டர்ஸ் மேலே யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 இண்டிகேட்டர்ஸ் நான் வந்து மூவிங் ஆவரேஜ் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிகிட்டே இருக்கும்போது 5 இண்டிகேட்டர்ஸ்க்கு மேலே என்னால் ஆட் பண்ண முடியும். இது வந்துட்டு ஒரு சூப்பரான ஃபியூச்சர். ட்ரேடிங் வியூவில் நம்மளால் சிங்கிள் சார்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ஃப்ரீயாக பேசிக் பிளானில். இதே மல்டிபிள் சார்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரீமியம் ஆப்ஷன் வந்துட்டு எனேபிள் பண்ணியிருக்கணும். இதே நீங்கள் டன் போனீங்க அப்படின்னா ட்ரேடிங் வியூவில் இருக்க ப்ரீமியம் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே கிடைக்குது. உங்களால் 3 சார்ட்ஸ் 4 சார்ட்ஸ் இல்லை, எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களால் ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். ட்ரேடிங் வியூவோட பேசிக் பிளானில் நம்மளால் 5 அலர்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். 5 அலர்ட்டுக்கு மேலே கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ரீமியம் ஆப்ஷன் வந்துட்டு எனேபிள் பண்ணியிருக்கணும். இதே நீங்கள் தன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் 5 அலர்ட்டுக்கு மேலே கிரியேட் பண்ண முடியும். அலர்ட் கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை ஈஸியாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு உங்களால் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி நான் வந்துட்டு நிறையா ஸ்டாக்குக்கு வந்து அலர்ட் வந்து போட்டு வச்சுருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் இப்போ நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ப்ரீமியம் யூசர் இல்லாமல், ப்ரீமியம் ஆப்ஷன் இல்லாமல் உங்களால் ஃப்ரீயாகவே n நம்பர் ஆஃப் அலர்ட்ஸ் வந்துட்டு தனில் கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி ட்ரேடிங் வியூவில் ரீப்ளே ஆப்ஷன் வந்துட்டு ப்ரீமியம் யூசருக்கு தான் எனேபிள் ஆகிருக்கு. பேசிக் பிளானில் வந்துட்டு கிடையாது. இதே தனில் உங்களால் ரீப்ளே ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியும். ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு விண்டோ கிரியேட் ஆகும். அதில் எந்த இடத்துலேருந்து நீங்கள் ரீப்ளே பண்ணணுமோ அங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரீப்ளே ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ரீப்ளே ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் வந்துட்டு ரீப்ளே ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா எந்த இடத்துல பை பண்ணணும், எந்த இடத்துல செல் பண்ணணும் அப்படின்னு ஜஸ்ட் நீங்கள் ரீப்ளே பண்ணுற பொசிஷன்லேருந்து மூவ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல நீங்கள் பை செல் பண்ணிக்க முடியும். எண்ட் ஆஃப் த டேயில் உங்களுக்கு உங்களோட ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்றத ஒரு ரிசல்ட்டாவோ இல்லை ரிப்போர்ட்டாவோ நீங்கள் பார்த்துக்கலாம். தனில் இருக்க இன்னொரு சூப்பரான ஃபியூச்சர் என்னென்னா உங்களோட கார்பரேட் ஆக்ஷன், அதாவது மணி கண்ட்ரோலில் போய் நீங்கள் பார்க்குற ஜென்ரல் மீட்டிங்காக இருக்கட்டும், போனஸாக இருக்கட்டும், ஸ்ப்ளிட், டிவிடெண்ட், அதுக்கப்புறம் ஆனுவல் மீட்டிங், இது எல்லாத்தையுமே நம்ம இங்கேயே பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் லைவ் போனீங்க அப்படின்னா மோஸ்ட் சர்ச்டு ஸ்டாக் எது, மோஸ்ட் பாட் ஸ்டாக் எது, மோஸ்ட் சோல்டு ஸ்டாக் எது அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்கேனர், மார்க்கெட் ஆக்ஷன்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மார்க்கெட் ஆக்ஷன் என்ன அப்படின்னா நீங்கள் பிவோட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா S3க்கு கீழே எந்தெந்த ஸ்டாக்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, R3 பிரேக் அவுட் ஆகி எந்தெந்த ஸ்டாக்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். F&O ஸ்டாக்ஸ் மட்டும் இல்லாமல் நிஃப்டி 50, நிஃப்டி 100, 500 ஸ்டாக்ஸுமே நம்மளால் இந்த ஸ்க்ரீனரில் பார்க்க முடியும். மார்க்கெட் ஸ்கேனன்ற இந்த ஆப்ஷன் லைவ் ட்ரேடில் எந்தெந்த ஸ்டாக்லாம் டே ஹையை பிரேக் ஆகிருக்கு, டே லோ பிரேக் ஆகிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள எல்லா ஆப்ஷன்ஸுமே யூஸ் பண்ணி ஈஸியாக ஸ்டாக் செலக்ட் பண்ணி உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். ட்ரேடிங் வியூவோட பேசிக் பிளானில் உங்களால் 30 ஸ்டாக் தான் ஆட் பண்ண முடியும். தனில் பார்த்தீங்க அப்படின்னா 10 டிஃப்ரெண்ட் வாட்ச் லிஸ்ட் வச்சு 1000 ஸ்டாக்ஸ்க்கு மேலே உங்களால் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்பாட் சார்ட்லேயே ஆப்ஷன் செயின் போயிட்டு எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் பை பண்ணுறீங்களோ செல் பண்ணுறீங்களோ அதை டேரெக்டாக சார்ட்டில் ஆட் பண்ணிட்டு உங்களால் பையோ செல்லோ பண்ண முடியும். நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் OI ப்ரொஃபைல்னு ஒரு சார்ட் இருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக எந்த இடத்துல அதிகமாக ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு பை ஆயிருக்கு, செல் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேற்று நிஃப்டி இங்கேருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல அதிகமாக புட் செல்லர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி ஹையில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த லெவலில் கால் செல்லர்ஸ் இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு ஈஸியாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த டைமில் காலில் பார்த்தீங்கன்னா 25,000ல் அதிகமாக செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ அதை ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம நினச்சிக்கலாம். நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தனில் இன்பில்டாகவே ஒரு ஃபியூச்சர் இருக்குது. இங்கே உங்களால் நிஃப்டி 50, நிஃப்டி பேங்க், அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி 100, 500, பிஎஸ்சியில் இருக்க நிஃப்டியில் இருக்க எல்லா ஸ்டாக்குமே உங்களால் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 100 ஸ்டாக் போனீங்க அப்படின்னா அந்த 100 ஸ்டாக்குமே நம்ம எங்களால் வாட்ச் பண்ண முடியும்.
அதே மாதிரி வேற ஒரு செக்டார் நீங்கள் செக் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி மெட்டல் செக் பண்ணுறீங்க அப்படின்னா நிஃப்டி மெட்டலில் உள்ள எல்லா ஸ்டாக்குமே நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் டைரெக்டாக அதோட சார்ட்டை நீங்கள் ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த ஆப்ஷனில் ஒன் பை ஒன்னாக கிளிக் பண்ணும்போது டைரெக்டாக உங்களுக்கு அந்த சார்ட் வந்துட்டு தெரியும். தனில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறது கூட ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஹோம் பேஜ் போயிட்டு ஸ்கேன் எக்ஸ்ன்ற இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா செப்பரேட்டாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் மணி கண்ட்ரோலில் இல்லை ஸ்க்ரீனரில் யூஸ் பண்ணுற மாதிரி எந்த ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணுமோ அந்த ஸ்டாக்கோட நேமை சர்ச் பண்ணி அதோட ஃபண்டமெண்டல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த பேஜில் பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ, ஷேர் ஹோல்டிங்ஸ் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது, இது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோட கம்பேரிசன் பண்ணி கூட நம்ம பார்த்துக்கலாம். அதோட பீர் காம்படிஷன்ஸ் கூட கம்பேரிசன் பண்ணி பார்த்துக்கலாம். 6 மந்த்ஸில் அந்த கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, 1 இயரில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, 5 இயர்ஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ, ஷேர் ஹோல்டிங்ஸ் பேட்டர்ன், கார்பரேட் ஆக்ஷன் என்ன அப்கமிங் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இங்கே நம்மளுக்கு ஷோ ஆகும். ஈஸியாக உங்களால் சிங்கிள் பேஜ்லேயே எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரேட் ஆன் ஆப்ஷன் ட்ரேடர்ன்ற இந்த ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ப்ரீ பில்டு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு இருக்கும். நீங்கள் இதை யூஸ் பண்ணி கூட ஆப்ஷன் ட்ரேட் வந்துட்டு பண்ணலாம். ஹோம் பேஜ் போனதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி பில்டர்லேருந்து ப்ரீ பில்டுன்ற இந்த ஆப்ஷன் வாங்க. புல் கால் ஸ்ப்ரெட், டைரக்ஷனல் ட்ரேடு, புல்லிஷ், பேரிஷ் எல்லாமே இருக்கும். நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டிக்கு மட்டும் இல்லாமல் F&O ஸ்டாக்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக் எந்த ஸ்டாக்குக்கு வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷனோ அதுக்கேற்ற மாதிரி டிஃபால்ட்டாக கால் பை வந்துட்டு அங்கே ஸ்ட்ராட்டஜி வந்து பில்டப் ஆகிருக்கும். ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு இந்த ட்ரேட்ஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். நான் 6 மந்த்ஸாக இந்த தன் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப ஸ்டெபிலிட்டியாக இருக்குது. ஆஃப்டர் 0 தான் நான் தன் வந்துட்டு ரொம்ப ரிலேயபிளாக ஃபீல் பண்ணுறேன். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஆல்ரெடி தன் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா தனில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும், எந்த ஃபியூச்சர் வந்துட்டு உங்களோட ஃபேவரட் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன்.